வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா போட்டு இந்த ஸ்டாக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சிலது லாஸ்ட் வீக் நடந்திருந்தது. டார்கெட் 1 அச்சீவ் ஆயிருந்தது. இன்னைக்கு இந்த வாரம் சில ஸ்டாக் வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓவராலா அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அண்ட் அதோட growth மீன்ஸ் வாங்குனதுலேருந்து லாஸ்ட் இது வந்து எல்டிபின்றது லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். ஸோ அதோட டிஃபரன்ஸ் வேல்யூ ப்ளஸ் அதோட growth. ஸோ எவ்வளோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ உங்களோட கேபிட்டலோட growth எவ்வளோன்றது பார்ப்போம். லாஸ்ட் 3 வீக்ஸோட ஓவரால் growth. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாலிகேப். இது வந்து பெருசா எதுவும் மூவ் ஆகல. பட் ஸ்டில் வந்து டார்கெட் வந்து ஒரு 500 ஒரு கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். பட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் மூவ் ஆகிருக்கு. பட் எனி டைம் இது பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் காலம் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ போஸ்ட் பண்ண வீடியோஸ் அது அதுக்கப்புறம் ஷார்ட்ஸும் சில ஸ்டாக்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பாலிகேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு 151 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ growth வந்து 2% ஆயிருக்கும் இது வரைக்கும். ஸோ வருண் பிவரேஜ் அகெயின் ஒரு 86 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, 5%. இமாமி வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு, டார்கெட் 1 அச்சீவ்டு, 140 பாயிண்ட்ஸ், 12%. அண்ட் ரிலையன்ஸ் வந்து அகெயின் டார்கெட் 1 ரீச்டு, 196 பாயிண்ட்ஸ், 6% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ கேன்ஃபினோ வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஸோ இன்னும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ரீச் ஆகலை. டாடா பவரும் சேம் அதே மாதிரி தான். பட் ஆஸ் ஆஃப் நவ் என் டார்கெட்டுக்கும் இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்ஃபின் வந்து 4%, டாடா பவர் வந்து 7%. டெக் மஹேந்திரா அகெயின் வந்து டார்கெட் 1 ரீச்டு, டார்கெட் 2 நியர்பை போயிருக்கு. பட் ஸ்டில் 8% growthல இருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆல்ரெடி அந்த 12,000 மார்க் ரீச் ஆனது தான். அதுக்கப்புறம் எதுவும் ஃபர்தராக மூவ் ஆகல. ஸோ அந்த 600 பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு 8% வந்திருக்கும். அகெயின் கொட்டாக் மஹேந்திரா 2%. ஹெச்எஃப்சிஎல், கொட்டாக் மஹேந்திரா ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு, ஹெச்எஃப்சிஎலும் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு, இதுக்கு 8%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இப்போ ரேலி ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் டார்கெட் 1 ரீச்டு, நெக்ஸ்ட் டார்கெட் 2க்கு போதான் போகுது. ஆஸ் ஆஃப் நோ 13% growthல இருக்கும். கொச்சின் யார்ட் ஷிப்பிங் ஆஃப்டர் அந்த டார்கெட்க்கு அப்புறம் ஃபர்தராக எதுவும் மூவ் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆயிருக்கு. அதோட பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 11%. அகெயின் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் என்பி நான் போட்டிருக்கேன்னா ஸ்டில் இன்னும் பெர்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகலை. அண்ட் விப்ரோ இப்போ ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. அகெயின் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச்டு, அதோட பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 5%. பிஎஃப்சின்றது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இது ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அகெயின் வந்து ஆஸ் ஆஃப் நவ் 6% growth கொடுத்துருக்கு. கிரானியூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ரீச்டு, செகண்ட் டார்கெட்டும் ரீச்டு, ஆஸ் ஆஃப் நோ 14% கொடுத்துருக்கு. இதெல்லாம் லாஸ்ட் 3 வீக்ஸ் நடந்தது. ஸோ இந்த பர்சன்டேஜ் நீங்க எப்பவுமே ப்ராஃபிட்டை வந்து நீங்க பர்சன்டேஜ் தான் பார்க்கணும், வேல்யூவா பார்க்கக்கூடாது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம பர்சன்டேஜ் தான் பார்க்குறோம். என்ஏவினா உங்களுக்கு நெட் அசட் வேல்யூ ஆவரேஜா 12 to 15% growth கொடுத்துருக்கோம் வருஷத்துக்கே. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு 3 வீக்ஸ்ல வந்து லெஸ் தேன் 1 மந்த்லயே பாருங்க 10%, 14% இந்த மாதிரி growthன்றது பெரிய விஷயம் ஆக்சுவலா. இதையே நீங்க டிசிப்ளினா ஃபாலோ பண்ணீங்கன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அகெயின் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் நோ இன்னும் பெர்ஃபார்ம் ஆகலை. அண்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் வந்து ஆஸ் ஆஃப் நோ 2% கொடுத்துருக்கு. இதெல்லாம் போஸ்ட் பை பண்ண ரேட்ல இருந்து இப்போதைக்கு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் நீங்க ஆவரேஜ் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அகெயின் எஸ்பிஐ கார்டு 4%. அகெயின் டார்கெட் ரெக் லிமிடெட் வந்து டார்கெட் 1 ரீச்டு, 7%. ஃபெட்ரல் வந்து ஆஸ் ஆஃப் நோ 5%, டார்கெட் இன்னும் ரீச் ஆகலை. ஆஸ் ஆஃப் நோ ஆனால் 5% கொடுத்துருக்கு. கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ரீச் ஆகல, 5% கொடுத்துருக்கு. ஃபெடரல் பேங்க் வந்து டார்கெட் 1 ரீச்டு, 10, அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அரபினோ ஃபார்மாவும் நான் கொடுத்துருந்தேன், அது டார்கெட் 1 ரீச்டு, அதோட பர்சன்டேஜ் வந்து 6%. ஐஆர்எஃப்சி அகெயின் வந்து 17%, இன்னும் டார்கெட் ரீச் ஆகல, நியர் டு டார்கெட் போயிருக்கு. பட் ஸ்டில்
நீங்க 195க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 229 வரைக்கும் போயிருக்கு. அதோட டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா 34 பாயிண்ட்ஸ். அதுக்கு 17% growth. சன் டிவி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் ஆஸ் ஆஃப் நவ் லாஸ்ட் வீக்கோட மூவ்மெண்ட், இந்த வீக்கோட மூவ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, 5%. அண்ட் அகைன் ஷார்ட்ஸ்ல வந்து சில கம்பெனிஸ்லாம் பை பண்ணுங்கன்னு போட்டிருப்பேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இதெல்லாம். HCL வந்து 5%, டிசிஎஸ் 8%, ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச்டு. NIACL வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ், அது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச்டு 9%. மணப்புரம் ஃபினான்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச்டு 8%. ஐஎக்ஸ் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, இது ஒரு நல்ல கம்பெனி. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரிலேட்டடாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இது மூலியமா வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச்டு 2%. அண்ட் வந்து NHPCயும் நல்ல கம்பெனி தான், பட் ஸ்டில் வந்து பெர்ஃபார்ம் ஆகலை, ஆகும். செலோ வேர்ல்டு வந்து அகைன் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்துஸ்தான் லீவர் வந்து 3% growth as of now. MFSL வந்து மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச்டு 3% growth. NTPC நல்ல கம்பெனி, அகைன் இது ஆஸ் ஆஃப் நோ 2%, இன்னும் ஃபர்ஸ்ட் டார்கெட் போகல. சன் பார்மா வந்து நான் கொடுத்த டார்கெட்டை விட தாண்டியே போயிடுச்சு, ஆஸ் ஆஃப் நோ 6% growth. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தெந்த கம்பெனிலாம் பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, இன்னும் கம்பெனிலாம் பெர்ஃபார்ம் ஆகலைன்னு. பட் ஓவராலாக வந்து டைவர்சிஃபைடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு 60-70% வந்து உங்களுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்ம் ஆச்சுனாலே உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும். ஸோ இதோட பர்சன்டேஜ் லாஸ்ட் 1 வீக் 3 வீக்ஸில் நடந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துருப்பீங்க. நம்மளோட அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல பர்சன்டேஜ். பட் உங்களுக்கு டெக்னிக்கலாக ஸ்டாக் அனலைஸ் பண்ண தெரியணும், ப்ராப்பராக அதை கற்றுன்னு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நான் கொடுக்குற ஸ்டாக்ஸை நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்க. அது பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டாக் நான் போடும்போது அதை நீங்கள் வாங்குங்க. அகெயின் நான் சொல்கிறது தான், 1 or 2 months நடந்தால் கூட இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கொடுக்குதுன்னா அது பெரிய விஷயம்தான். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப மஸ்ட்டு, அது எக்ஸ்பீரியன்ஸை தான் வரும். அண்ட் ட்ரேட் பண்ணாதவங்க பண்ணுங்க. அண்ட் நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய வரணும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் 1200 மேலே வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்குமே நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் நிறைய வியூஸ் போகணும், மெயினாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாஸ்தி வரணும். இது ஒரு எஜுகேஷன் நாலேஜ் தான். ஸோ இது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ட்ராவல் விலாக் மாதிரியோ இல்லை வந்து ஃபுட் விலாக் மாதிரியோ போய் நீங்கள் செலவு பண்ணி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு இல்லை. இது பியூர்லி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட பேசிவ் இன்கம். ஸோ இது வந்து நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்கம் ரிலேட்டடாக கிடைக்கிற ஒரு விஷயம். அப்படின்னும் போது இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து பெட்டர் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம். ஸோ லைபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். நார்மலாக நிறைய பேர் வேலைக்கு போவீங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கி வச்சுட்டு அது எக்ஸிட் ஆர்டர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடும் டீலு. ஸோ அது மூலியமா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மெயினாக ஸ்டாக் மார்க்கெட்டுன்னும் போது நிஃப்டியில் ஒரு 2000 கம்பெனிஸ் மேலே இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த கம்பெனி எது பெர்ஃபார்ம் ஆகுதுன்றது தெரியணும். அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஸோ லேர்ன் பண்ணிட்டே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.